ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி அப்படின்னா, ராமநாதபுரம் சைடில் வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நம்ம வந்து பணியம் ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து இதுக்கு இடியப்ப மாவு தான் ஆட் பண்ணணும், மைதா கோதுமை இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. நான் வந்து அரைப்படி எடுத்திருக்கேன், 2 உலக்கு. கோபுரம் மாதிரி ஃபுல்லாக வந்து வர்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதே மெத்தட்லேயே நீங்களும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு உலக்கு போட்டு செஞ்சாலும் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி 2 உலக்கு எடுத்துருக்கேன். அதாவது இது வந்து 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் வந்து கட்டிப்பால் தண்ணிப்பால் 2 எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான முட்டை, சீனி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதில் வந்து வாசனைக்காக சோம்பு நல்லா வறுத்து நான் கொஞ்சம் வந்து சீனி போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஏலக்காய் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதே மெத்தட்லேயே நீங்களும் வந்து செஞ்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து தண்ணிப்பால் கட்டிப்பால் வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நான் கட்டிப்பால் தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். அரைப்படிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு முட்டை போதும். ஒரு படி போட்டால் தான் நம்மளுக்கு 2 முட்டை தேவைப்படும். ஒரு முட்டை வந்து இதுக்கு தாராளமான அளவு. ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு, சீனியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஃபுல்லாமே வந்து கொட்டிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சோம்பு 1 டீஸ்பூன் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப ஸ்மெல் வந்துடும். அதுக்கு தேவையான கரெக்டாக போடும்போது தான் நம்மளுக்கு வந்து அதோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சீனி எடுத்திருக்கேன். சீனி போட்டுட்டு நீங்கள் சுகர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் நான் ஆட் பண்ண அந்த சீனி. நல்லா முட்டை சீனி எல்லாத்தையுமே வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இடியப்ப மாவு வந்து ஆட் பண்ணுறோம். நான் வந்து சலிச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட நம்ம தண்ணி பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். கட்டிப்பால் போட்டுட்டு நம்மளுக்கு பத்தலைன்னா மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி பால் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா பாலையும் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த பேட்டருக்கு வந்து எடுக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து கட்டியாக இருந்ததுனால மறுபடியும் அந்த தண்ணிப்பால் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பேட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பணியாரத்தை வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் நிறைய இருக்கணும். நான் எண்ணெய் கம்மியாக தான் இருந்துச்சு. நிறைய எண்ணெய் இருக்கும்போது தான் நம்ம வந்து பால்ஸ் போடும்போது மேலே எந்திரிச்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பால்ஸ் மாதிரி போடுங்க. அதாவது இது பணியாரம் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் கல்யாணத்துக்கு சீர் கொடுப்பாங்க. நிறைய குவான்டிட்டியில் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யும்போது அந்த ஏரியாவே மணக்கும். அந்த அளவுக்கு வந்து இது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, தேங்காய் பால், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மணம் கொடுக்கும். நம்ம வீடே வந்து அந்தளவுக்கு மணமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பேட்டர் வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும். இதே மாதிரி போட்டுட்டு இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராமநாதபுரம் ஸ்டைலில் வந்து பணியாரம் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது எங்கள் ஊர் சைட்லாம் வந்து வெங்காய பணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.